Slice it, glue it. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒப்பட் எப்படி சாஃப்டாக டேஸ்டியாக செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. ஒப்பட் செய்யறதுக்கு முதல்ல மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மாவுல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டோம். இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். மேல் மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல தளரவும் இருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். ரொம்ப நீர்க்கவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. மேல் மாவை சரியான பதத்துல பிசைஞ்சு எடுக்கும் போது தாங்க ஒப்பட் நல்லா சாஃப்டா இருக்கும். அதே போல சாஃப்ட்னஸ் ரொம்ப நேரத்துக்கு ரீட்டைனும் ஆகும். நமக்கு சில சமயம் ஒப்பட் சுட்டு சூடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், சூடு ஆறுன உடனே ஹார்ட் ஆயிடும். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாவே இருக்கணும் அப்படின்னா நம்ம மேல் மாவை சரியான பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிசுக்குத்தன்மையோட இருக்கிற மாவை பிசுக்குத்தன்மை போற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கையில ஒட்டாம வரும். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் டைம் எடுத்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாவை பிசைஞ்சிருப்பேன். அந்த பிசுக்குத்தன்மை போயிடுச்சு. இப்போ இதுல ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒரு டைம் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நான் எடுத்திருக்க தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். நீங்கள் உபயோகப்படுத்துகிற மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இழுக்குதுங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவோட பதம் இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும், இதே அளவுக்கு சாஃப்ட்னஸும் இருக்கணுங்க. இவ்வளவுதான், மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு 1 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற விடலாங்க. மினிமம் 1 hour ஆச்சும் மாவு ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் மாவு இன்னும் எவ்வளோ சாஃப்டா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 3.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. மாவு நல்லா ஊற விட்டுருக்கேன். இப்போ அழுத்தி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லி. அவ்வளோதாங்க, நல்லாவே சாஃப்டாக ரெடி பண்ணிட்டோம் மாவை. இதை ரெடி பண்ண நான் ஃபாலோ பண்ணது வெறும் 3 விஷயம் தாங்க. தண்ணியோட அளவு கையில் பிசுக்குத்தன்மை வராத வரைக்கும் நல்ல மாவை பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுத்து அதை ஊற விடணும். அவ்வளோதாங்க, நம்ம மாவு செம்ம சாஃப்டாக ரெடி ஆயாச்சு. இதை இப்படியே ஓரம் வச்சுட்டு நம்ம பூரணம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். பூரணம் செய்யறதுக்கு நான் 1/2 கப் கடலை பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இதை அப்படியே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி ஒரு விசில் போல் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஆற விட்டு சூடு இல்லாமல் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பருப்பை பொறுத்த வரைக்கும் குழச்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாவே தான் பருப்பு இருக்கணும். நசுக்குனா பருப்பு இந்த மாதிரி நசுக்கி கொடுக்கும், அவ்வளவுதான். குழஞ்சிடக்கூடாது பருப்பு. இப்போ நான் இதில் 1 கப் போல் நான் வேக வச்ச பருப்பு சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் வாசனைக்காக போட்டிருக்கேன். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு கையில் தட்டுப்படாதவாறு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் இது கூடவே வெல்லமும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லத்தோட அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கப் வேக வச்ச கடலை பருப்புக்கு 1 கப் வெல்லம் அளவு சரியா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒருத்தரும் உபயோகப்படுத்துகிற வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி வெல்லம் பிடிக்கிற தன்மையும் மாறுபடும். நமக்கு கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பதம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாகவும் இருக்கணும், உருட்டி எடுத்தோம் அப்படின்னா பந்து போல வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இதை உருட்டுனா உருட்டவும் வருது. அவ்வளோதாங்க, பூர்ணம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஒப்பட்டு தட்டை ரெடி பண்ணிடலாம்.
ஒப்பட் தட்டுறதுக்கு நான் ஒரு பட்டர் பேப்பர் விரிச்சு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். முதல்ல மேல் மாவு எடுத்து கொஞ்சமா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு லேசா விரிச்சு விட்டுக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி விரிச்சதுக்கு அப்புறமா நம்ம பூர்ணம் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் மேல் மாவு என்ன அளவுல உருண்டை பிடிச்சோமோ அதே அளவுல பூர்ணத்தையும் உருண்டை பிடிச்சு உள்ள வைக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கவர் பண்ணிடலாம். மாவு எக்ஸஸா இருக்குன்னு தோணுச்சுன்னா கடைசியா கொஞ்சம் கிள்ளி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டோங்க. இப்போ இதை தட்டிடலாம். ஒப்பட் தட்டும் போது மெல்லிசா தட்டக்கூடாதுங்க. நம்ம சப்பாத்தி திரட்டுறதை விட கொஞ்சம் கனமா தான் ஒப்பட் தட்டணும். கை வச்சும் இதே போல விரிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய சப்பாத்தி உருட்டுக்கட்டை வச்சியும் நம்ம விரிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க. தவா சூடு பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. கை வச்சா கையில அனல் அடிக்கணும், அவ்வளோதான். கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். பட்டர் பேப்பர்ல தட்டி வச்சிருக்கிறத நம்ம தவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மீடியம் ஃப்ளேம்லயே ஒப்பட்ட கடைசி வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஈக்குவலா வேகணும். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஒப்பட் இப்போ ரெடி ஆயாச்சு. எண்ணெய் ஊற்றி வேக வச்சிருக்கோம். கடைசியா நெய் தடவி பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பரிமாறியாச்சுங்க. இனி சாப்பிட வேண்டியதுதான். மெல்லாமலேயே வாயிலேயே கரைஞ்சு போகிற இவ்வளோ சாஃப்டா சுவையான ஒப்பட் ரெசிபியை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸ்லைசட் க்ளூ வித் சார்பா எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய். திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம். Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye.